வைகாசி விசாகத்தை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அதிகாலையிலேயே கடற்கரையில் புனித நீராடி சுப்பிரமணியரை பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். விவரங்களுடைய நேரான நம்முடைய மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி, இந்த பக்தர்கள் வருகைக்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டிருக்கு, அதே நேரத்தில் அசைவம் சமைப்பதற்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த அசைவம் சமைத்து சாப்பிடக்கூடிய வழக்கம் எத்தனை வருஷமா இருந்தது, இப்ப தடை விதிப்பதற்கான காரணம் என்ன? நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருநாள் அப்படிங்கிறது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், அதனைத் தொடர்ந்து உதயமார்த்தாண்ட அபிஷேகம், உதயமார்த்தாண்ட சிறப்பு தீபாராதனை என தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். கடற்கரை பகுதி முழுமையாக பக்தர்களின் தலையாக காட்சியளிக்கிறது. நேற்று மதியம் முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து செல்கிறார்கள். இந்த முருகப்பெருமான் அவதரித்த தினம், அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு வசந்த காலத்தை துவங்கக்கூடிய விசாக தினம் அப்படிங்கிற பல்வேறு சிறப்புகளை பெற்றதாக இந்த திருநாள் கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு வந்து அந்த பராசுர முனிவருடைய 6 குழந்தைகளுக்கு முருகன் மோட்சம் அளித்ததாக, அவர்களுக்கு மீண்டுமாக மனித பிறவியாக, முனிவர்களாக அவர் மீன்களாக இருந்த நிலையில் அவர்களுக்கு மனித பிறவியாக அவர்கள் எடுக்கிறதற்கு சாப விமோசனம் கொடுத்த தினம் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே பக்தர்கள் இங்கிருந்து மீன் சமைத்து சாப்பிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு இந்த பகுதி முழுமையாக கட்டிடப் பணிகள் முழுமையாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதன் காரணமாகவும் ஆகம விதிகளுக்கு எதிராக இருப்பதாகவும் கூறி கோயிலினுடைய இணை ஆணையர் கார்த்திக் இங்கே அசைவம் சமைத்து, அதாவது மீன் சமைத்து சாப்பிடுவதை தடை செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுமையாக பக்தர்கள் முழுமையாக குழுமி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் பக்தர்கள் அசைவம் சமைத்து சாப்பிட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான உத்தரவு கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது கடல் பகுதி முழுமையாக பக்தர்களின் தலையாக காட்சியளிக்கக்கூடியதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த கந்த சஷ்டிக்கு இணையாக பக்தர்களின் கூட்டம் இருக்கக்கூடிய நிலைதான் தற்போது காணப்படுகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி.